அன்புமணிக்கு எதிரான ராமதாஸ் மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தீர்ப்பின் மூலம் அன்புமணியே கட்சியின் தலைவர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். ஆனால் வெற்றி தோல்வி இல்லை எனவும் சிவில் நீதிமன்றத்தில் மாம்பழ சின்னம் முடக்கப்படும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் அருள் தெரிவித்துள்ளார். நீங்கள் சிவில் நீதிமன்றத்திற்கு சென்று உங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்க முன்பட்டார். இது மோசடி செய்யப்பட்டிருக்கிறது, ஆவணங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது நீதிபதி இதையெல்லாம் ஆய்வு செய்து ஆவணம் திருத்தப்பட்டிருக்கிறதா, மோசடி செய்திருக்கிறதா என்பதை சிவில் நீதிமன்றம் தான் தீர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இதற்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்டு நோட்டீஸ் வழங்கிய ஒரு வழக்கில் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த சிக்கலும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் எங்களுடைய மனுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு தரப்பிலும், எங்கள் இருதரப்பிற்கும் பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனை முடிகின்ற வரை மாம்பழ சின்னத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இன்னொரு வழக்கையும், அதற்கு மேலாக எங்கள் பிரச்சனை தீர்வு காணுகின்ற வரை தமிழ்நாட்டில் தேர்தலே நடக்கக்கூடாது என்று ஒரு வழக்கையும், இது போன்ற ஒரு வழக்கை என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய வழக்கறிஞர் அனுபவத்தில் நான் பார்த்ததே இல்லை. சிவில் நீதிமன்றம் அதை சீக்கிரம் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த வழக்கை முடித்து வைத்தார்கள். இதிலே யாருக்கும் வெற்றி தோல்வி கிடையாது. மருத்துவர் ஐயாவுக்குத்தான் வெற்றி. மருத்துவர் ஐயா கோரியபடி மாம்பழ சின்னம் முடக்கப்படவிருக்கிறது. மருத்துவர் ஐயா கோரியபடி சிவில் நீதிமன்றத்திலே அது மருத்துவர் ஐயா தான் தலைவர் என்பதை தீர்மானிக்கின்ற நாள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் 4 இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கோம். அந்த 4 இடைக்கால உத்தரவு மற்றும் வழக்கு எல்லாமே 25/2/2026 வருது. இன்னொரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாம்பழம் அலாட் பண்ண வழக்கு 24ஆம் தேதி வருது. பிப்ரவரி 25ஆம் தேதி சிவில் நீதிமன்றத்தில் வருகிறது. அன்று சிவில் நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் உத்தரவு பெறுவோம். ஏனென்றால் சிவில் நீதிமன்றத்திற்கு சீக்கிரம் வழக்கை முடிக்க சொல்லி உத்தரவு தேர்தலுக்கு முன்பாக. எனவே மாம்பழ சின்னம் முடக்கப்படும், ஐயா தான் கட்சியின் தலைவர் என்பது சொல்லப்படும். அதனால் நாங்கள் தேர்தல் ஆணையம் தேர்தலை தள்ளி வச்சுட்டாவது எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டு தான் தேர்தல் தேதி அறிவிக்கணும். இப்போவும் சொல்லுவோம், இதுக்கு மேலே உச்சநீதிமன்றத்துக்கும் அப்பீல் போவோம். அங்கே போய் தேர்தலை நிறுத்தி வைக்க சொல்லுவோம். எங்களுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.